என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2025 குரூப் 4 புதிய சிலபஸ் பேட்டர்ன்ல பொதுத்தமிழ் பொது அறிவை சேர்த்து ஒரு நாளைக்கு 130 கேள்விகள் என 70 நாள்ல 9100 கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா வைக்க போறோம். இந்த 9100 கேள்வியும் முழுக்க முழுக்க புது புக்கு பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ரொம்ப பின்னாடிலாம் போலங்க. 2021 இருந்து 2025 இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஸ்டினை எடுத்து டாபிக் வைஸா பிரித்து தான் உங்களுக்கு டெஸ்டா கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த டெஸ்ட் ஆரம்பித்து இன்னைக்கு 9வது நாளுங்க. இந்த 9வது நாளில் 1185 கொஸ்டின் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா கொடுத்து முடிச்சாச்சு. சூப்பரு. இன்னும் 7915 கொஸ்டின் கொடுத்தா முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு புதிய சிலபஸில் யூனிட் வைஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ கொஸ்டின் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றத டேபிள் கட்டியே கொடுத்துருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ டெஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்றத அழகாக பிரித்தே கொடுத்துருக்கோம். டே 1ஆ, டே 2ஆ, டே 3ஆன்னு ஒவ்வொரு நாளில் நடந்த டெஸ்ட்டை சிம்பிளாக பிரித்து கொடுத்தாச்சு. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேங்க, இந்த 10,000 கேள்வி புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்றதால கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன், இதை முதல்ல பார்த்துருக்கலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்றதுக்கு தான் இப்போ நான் 1185 கொஷின் முடிச்சுட்டு போகிற ஒரு வீடியோவும் போகிறேன். நாங்கள் பாருங்கள் ப்ராப்பராக போயிட்டுருக்கோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான். சரிங்களா? அதே மாதிரி ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முழு மதிப்பெண் வாங்க முடியும். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் வரி வரியாக புக்கை படிச்சுட்டு போனீங்க, 100க்கு 100 ஈஸியாக வாங்கிட்டீங்க. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒவ்வொரு தலைப்புக்கான இது டீட்டெயில் தான் புக்கில் இருக்கும். சரிங்களா? இப்போ தொடர் இலக்கணம்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினைன்னா அதுக்கான டெஃபினிஷன் 9th புக்கில் இருக்குது. ஓகேவா? ஆனால் அதை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் முழு மதிப்பெண் வாங்க முடியாது. ஸோ தன்வினைக்கு, பிறவினைக்கு, செய்வினை, செயல்பாட்டு வினைக்கு குறைந்தபட்சம் 100 கேள்வியாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் ஹால் போனோம்னே இந்த கொஷின் ஈஸியாக இருக்கும். அதை செய்யறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? சூப்பருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க. அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியுது, இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இன்னைக்கு ரேட்டு வரைக்கும் 1185 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் நாளைக்கு வந்தால் இன்னொரு 130 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும். ரைட்டு. ஸோ முதல் முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 9100 கேள்விகளில் மேக்ஸ் இன்னும் சேர்க்கலை, கரண்ட் அஃபேர் இன்னும் சேர்க்கலை. மேபி அதையும் சேர்த்தா 10,000 கொஸ்டினாக மாறிடும். கூடிய சீக்கிரம் அதையும் சேர்த்துருவோம். ரைட்டு. சரி, இப்போ பாருங்களேன், உங்களை எப்படி நாங்கள் பிளானில் கூட்டு போகிறோன்னா 2 நாளில் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணோம். அவ்வளோதான், இதான் மேட்ரு. 2 நாளில் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணோம். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளானை போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நாள்னு எடுத்துங்களேன். இந்த ஃபஸ்ட் நாளில் இங்கே பாருங்கள், படிக்கிறதுல மனசில் நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் 1 to 1 இருக்கும். எப்படின்னா அங்கே பாருங்கள், பொதுத்தமிழ் எடுத்துக்கிட்டால் முதல் காலையில் பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதில் ஒரு 20 கேள்வி டெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம சிலபஸில் இதில் 15 கேள்வி தான் கேட்பாங்க. நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு 20 வைக்கிறோம். ஓகேவா? அப்புறம் இதில் 20 வரும்னு நினச்சிக்காதீங்க. அங்கே இருக்கிற கொஷின் பேட்டர்ன் பிரகாரம் நம்ம வைக்கல. சரிங்களா? 130 தான் நம்ம டார்கெட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஜிஎஸ்ல பொது அறிவு புவியியல்ல 20 கேள்வி. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படியே தமிழாக மாறிடும். ஒன்று தமிழ், ஒன்று ஜிஎஸ், ஒன்று தமிழ், ஒன்று ஜிஎஸ், மாறி மாறி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் கலை சொற்கள் எளிய மொழிபெயர்ப்பில் ஒரு 20 கேள்வி,
ஒரு 20 கேள்வி அடிச்சு பார்க்க ஒரு 10 நிமிஷம் போதுங்க. ஒரு டீ காஃபி சாப்பிட்ற நேரம், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நேரத்தில் இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சிடலாம். அப்படி தான் பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்திய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு 20 கேள்வி. அதுக்கப்புறம் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அதில் ஒரு 15 கேள்வி. மொத்தம் 130 கேள்வி உங்களுக்கு ப்ராக்டிக்ஸாக இருக்கும் நாள். இந்த நாளில் பாதி சிலபஸ் தான் கவர் ஆகிருக்கும், ஜிஎஸ்லையும் தமிழ்லையும். இப்போ நீங்கள் 2வது நாள் வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், எழுதும் திறனில் ஒரு 20 கேள்வி பொது தமிழ். நெக்ஸ்ட் ஜிஎஸ், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், அதில் ஒரு 30 கேள்வி. அதுக்கப்புறம் இலக்கணம், யூனிட் 1ல் இலக்கணத்தில் வந்து 30 கேள்வி. இதுக்கப்புறம் ஜிஎஸ்ல தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் ஒரு 30 கேள்வி. அடுத்தது சொல் அகராதியில் ஒரு 20 கேள்வி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, ஒரு 2 நாளில் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கொஷின்ஸை நீங்கள் அடுத்து பார்த்தாச்சு. 130 260 கொஷின் அழகா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 3வது நாள் வந்தால் முதல் நாளில் என்னென்ன தலைப்போ அந்த டாப்பிக்கான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுக்கடுத்தது 4வது நாள் வந்தால் 2வது நாளில் என்னென்ன தலைப்பு இருந்துச்சோ அது வரும். தெளிவாக சொல்லணும்னா 2 நாளைக்கு ஒரு முறை ஃபுல் சிலபஸ் கவர் ஆகும். அப்படி தான் பிளான் பண்ணி நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு டேட்டுக்கு 9 நாள் ஆயிடுச்சு. மேபி நீங்கள் நாளைக்கு பார்த்தோன்னா 10வது நாள் அப்டேட் ஆகிட்டுருக்கோம். டெய்லியுமே இதில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இன்னைக்கு டேட் 4 இல்லையா? ஸோ 4ஆம் தேதிக்கு வரைக்கும் 140 கொஷின் டெஸ்ட் கொஷின் கொடுத்து முடிச்சாச்சு. சூப்பர். புரியுதா? இந்த பிளான் அப்படியே கொண்டு வாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன ஒன்றாலும் படிங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் ஒன்றாலும் சேர்ந்து படிங்க, உங்ககிட்ட இருக்கிற புக்ஸு எல்லாத்தையும் படிங்க, வேணானே சொல்லலை. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 டெஸ்ட்டு தான். ஒரு டெஸ்ட்டுக்கு 10 நிமிஷம். 5 டெஸ்ட்டுன்னா ஜஸ்ட்டு ஒரு 50 நிமிஷம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம். 1 மணி நேரம் நீங்கள் இதுக்கு ஒதுக்குனா போதும். ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிட்டாவே நீங்கள் பாதி சிலபஸ் கொஷின் வடிச்சு பார்த்துடலாம். நீங்கள் ஒன்றும் டைப் பண்ணி பாருங்கள், 20 கொஷின் 30 கொஷின் அடிச்சு பார்க்க எவ்வளோ நேரம் ஆக போகுது, புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன ஒன்றாலும் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி 1 மணி நேரம் இந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒதுக்கிடுங்க. 1 மணி நேரமும் இதை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து டெஸ்ட் அடித்து பார்த்துருங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? சூப்பருங்க. பெஸ்ட் பிளான் தானே? ரைட்டு. சார் இப்போது இந்த டெஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க அதையும் காமிச்சிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரேண்டமாக இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைட்டிலை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல கேள்விகள் அப்படின்னு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் 20ன்னு நம்பர் இருக்கா? இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இதில் கொஷின் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் இல்லைன்னா இதில் இன்னும் கொஷின் அப்லோட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த டைட்டில் கிளிக் பண்ணுறேன். டெஸ்ட் பேஜுக்கு வந்துடும். 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள், 5வது நாள் 40லிருந்து 60 கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு 20 கேள்வி இல்லையா அந்த தலைப்பில், அப்படி இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணால் கவி ஞாயிறு என்று என்னும் அடைமைக்குரியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது யாருப்பான்னு கேட்டால் தாராபாரதி தானே? எஸ், அப்படி தானே? கரெக்டு தானேங்க? கரெக்டு தான். தாராபாரதி இல்லையே, அப்போது ராதாகிருஷ்ணனாக இருக்குமோ? அதனால் ஒரு இயற்பெயர். அப்போ நான் ஆப்ஷனே கை வைக்கிறேன். என்ன இப்போ கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உங்களை வந்து ஒரு டெஸ்ட்டை 2 முறை கொஷின்ஸை படிக்கிற மாதிரி பிளானை கொண்டு வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஆப்ஷனே கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணிட்டா அந்த ஆப்ஷன் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஷனில் இருக்கிற எழுத்து நவுந்து இருக்கும். கரெக்டா? கரெக்டு. இப்போ அதை பாருங்கள், இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆப்ஷன் ஏ வந்து தெளிவாக நவுந்து போயிருக்கு, இதெல்லாம் நடுவில் இருக்குது, இது மட்டும் நவுந்து போயிருக்கு, ஹைலைட் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ அடுத்த கேள்வி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு என்ன பேர்? புரட்சி கவிஞரா?
மக்கள் கவிஞரா ஏதோ ஒன்று அழுத்துவோம். அப்போது நான் என்ன பண்ணுறேன், மக்கள் கவிஞர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த கொஷின்லாம் படிச்சுட்டு இருந்தேன்னா நானும் 10 நிமிஷம் இந்த வீடியோ எக்ஸ்ட்ரா போகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரேண்டமாக ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஷினே படிக்காமல் நான் அடிச்சுட்டு போயிடுறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதுனா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒழுங்காக கொஷின் படித்து டெஸ்ட் எழுதுங்க. உங்களுக்கு டெமோ காட்டணும் ஃபைனலாக அப்படின்றதுக்காக நான் அப்படியே கொஷின் அடிச்சு நெக்ஸ்ட்டுக்கு வரேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், நான் வந்து முடிஞ்சோடனே இப்போ இது மாதிரி தெரியும். என்னென்னா கொஞ்சம் அப்படியே மேலே போங்க. மேலே போனால் 20க்கு 5 கொஷின் நான் ரைட்டாக போட்டிருக்கேன். கீழே இருக்கிறது மொத்த கேள்வி, மேலே இருக்கிறது நீங்கள் சரி பண்ணது. ஸோ சரியாக எழுதுனது. அப்போ 20க்கு வெறும் 5 கொஷின் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு கீழே வியூ கொஷின் அண்டு ஆன்சர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள், நீங்கள் எழுதின கொஷின் ஃபுல்லாக அழகாக காட்டும். இப்போது அங்கே படிச்சிட்டோமா, கொஷின் டெஸ்ட் அடிச்சிட்டோமா, இங்கே வந்து சரி பார்க்கும் போது இந்த இடத்துல இப்போ அப்படியே பாருங்களேன், நான் கொஷின்லேருந்து காமிக்கிறேன். இப்போ கொஷின் நம்ம என்ன படித்தோம், கவி ஞாயிறு என்ற அடைமொழிக்குரியவர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ இப்போ கரெக்டாக இருந்தால் இப்போ கொஷின் 1க்கு ஆப்ஷனில் க்ரீன் கலர் மட்டும் இருந்தால் அது கரெக்டுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 2வது கொஸ்டின் பாருங்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனோட பட்டப்பெயர் மக்கள் கவிஞர்னு கிளிக் பண்ணேன். அப்போ அது கரெக்ட்னா க்ரீன் கலரில் ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது வரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 4வது கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதில் புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரம்னு கை வச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஆப்ஷனில் ரெட் கலர் இருக்குது, க்ரீன் கலரும் இருக்குது. ஒரு ஆப்ஷனில் க்ரீன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கொஷின் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு வேளை இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா இப்போ பாருங்களேன், இந்த 4வது கொஷினில் மீனாட்சி சுந்தரம்ன்றது ரெட் கலரில் இருக்கா, அப்போ அதுக்கான மீனிங் என்னென்னா நான் மீனாட்சி சுந்தரம்னு கை வச்சேன், அது தப்பு, அதனால் ரெட் கலரில் காட்டுது. அப்போ இதுக்கு எது சரின்னா அதற்கு எது சரியோ அது க்ரீன் கலரில் காட்டும். ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் மட்டும் காட்டும், தப்பாக இருந்தால் ரெட் கலரில் காமிச்சிட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீன் கலரில் காட்டும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றது இங்கேயே நான் முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் நான் மீனாட்சி சுந்தரம் போட்டேன், ஆனால் இதுக்கு ஆன்சர் உவேசா. அப்போ மறக்கவே மறக்காது. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இன்ஸ்டியூட்லாம் போனீங்கன்னா டெஸ்ட் ஐட்டம்னே உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது அடடா இந்த தப்பு பண்ணிட்டேனே, சே கேர்லெஸ் மிஸ்டேக்ப்பா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிப்பில்ல, அதே ஃபீலிங்கை கொண்டு வரணும் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் உட்காந்து செக் பண்ணும் போது அடடா இந்த ஆன்சர் இது நினச்சினே இதுவாக இருக்கே அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படிக்கு தான் இந்த பெஸ்ட் பிளான் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து பெஸ்ட்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ 9 நாளில் கிட்டத்தட்ட 1185 கொஸ்டின் முடிச்சிட்டோம். நாங்கள் முடிச்சிடுவோம். நீங்கள் உங்கள் வேலை கூடவே வாங்க. டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்குனா போதும். ஸோ அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் இந்த டெஸ்ட்டோட ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா யாருமே இவ்வளோ விஷயத்த ஃப்ரீயாக செய்யலை, நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுடைய சின்ன ஒரு லைக்கு அப்படியே நல்லா இருக்குதுப்பா, சூப்பர்பா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். வேறு ஒன்றும் இல்லை. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.